ஹாய்! லாஸ்ட் வீடியோவில் ஃப்ளவர் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ அதை வச்சு எப்படி ஃப்ளவர் மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அயர்ன் பாக்ஸ் எடுத்துகிட்டு ரொம்ப கம்மியான ஹீட் வர மாதிரி செட் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு லேயர் எடுத்து நம்ம அயர்ன் பாக்ஸில் வச்சோன்னா அது அப்படியே சுருங்கி உங்களுக்கு சூப்பராக ஒரு ஃப்ளவர் மாதிரியே வரும். இதை சிங்கிள் பெட்டெல்லாம் அப்படியே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இதை டபுள் லேயராகவும் மேக் பண்ணலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு டபுள் லேயர் எப்படி செய்கிறதுன்னு தான் காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பெட்டலை எடுத்துக்கணும். அதுக்கு அடியில் ரவுண்டாக க்ளூ போடணும். அதுக்கு அடுத்தது இன்னொரு பெட்டலை எடுத்து ஸ்டிக் பண்ணணும். இப்போ நம்ம எதுக்கு ரவுண்டாக க்ளூ போடுறோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம ஸ்டிக் பண்ணுறது நெக்ஸ்ட் நல்லா விரியாமல் அழகாக இருக்கும். ஒரே ஒரு இடத்துல ட்ராப் மாதிரி மட்டும் வச்சிங்கன்னா பூ விரிஞ்சிட்டோம் ரொம்ப, அது மறுபடியும் உங்களுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இது இப்போ நம்ம என்ன ஷேப்பில் வைக்கிறோமோ அதே ஷேப்பில் அப்படியே இருக்கும். இப்போது நம்ம ஃப்ளவர் மேக் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்டெம் ஸ்டிக் பண்ணி அதில் கலர் பண்ணணும். ஸ்டெம் ஸ்டிக் பண்ணி கலர் பண்ணுறதுக்கு லைட்டாக க்ளூ போட்டால் போதும், நிறையா க்ளூ போட தேவையில்லை. இப்போ காட்ட போகிற பாருங்கள். இப்போ ஒரு ஃப்ளவர் எடுத்துகிட்டு நல்லா மிடில் பார்ட்டாக பார்த்து லைட்டாக க்ளூ போட்டு அதில் ஸ்டெம் வச்சுக்கிறோம். இதில் எங்கேயாச்சும் எக்ஸஸாக க்ளூ இருந்துச்சுன்னா நம்ம வைக்கும் போதே எடுத்துட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். உங்களுக்கு க்ளூ போட்ட மாதிரியே உங்களுக்கு தெரியாது. இப்போ அதே மாதிரியே இன்னும் 2 ஃப்ளவருக்கும் நம்ம ஸ்டெம் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸ்டெம் ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்ரையான் எடுத்து நம்ம அதில் அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய பேர் மிஷின் பற்றி கட்டிங் பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஃபஸ்ட்டு உங்களோட இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணுன்னு நீங்கள் ஹேண்ட் கட்டிங்கில் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? பூ எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.